தைப்பூசம் முடிஞ்சிருச்சு. தைப்பூசத்தை காரணம் காட்டி 2 வாரமாக நீ ஒன்றுமே செய்யலை. உன்னோட நான்வெஜ் ரெசிபிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு கூட ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதே போல் நிறைய ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தான் இன்னைக்கு அதுக்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறது வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம். பார்க்கலாம் வாங்க என்ன சமைக்க போகிறேன்னு. அதான் என்ன சமைக்க போகிற? என்ன வேணும் சொல்லு. அதான் எதை எடுத்து வச்சிருக்கலாம், மறைச்சு வச்சிருக்கு. சிக்கன் தான் நீ எடுத்திருக்க. என்ன பிரியாணியா? பிரியாணி வேணாம், நீ கேட்டாலும் பிரியாணி இல்லை. இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி. காலையிலே நான் காலிஃப்ளவரை எடுத்து வச்சேன், சில்லி போடலான்ட்டு. அதுவும் சிக்கன் கிரேவி இந்த அடுப்புல செய்யக்கூடாது, வேற மண் அடுப்புல வறுத்துரு. வறுக்கணுமா? கிரேவி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சிக்கன் மட்டும்தான் இருக்கணும். இட்லிக்கு மோர் மோர் மோர். ஓகே சரி. ஏன்னா நாங்கள் வந்து இட்லியும் சிக்கனையும் வச்சு சாப்பிடணும். அது குழம்பு தொட்டுக்கூடாது, வெறும் சிக்கனை மட்டும் தான் தொட்டுக்கணும். 2 வாரம் காய போட்டால் அதான் பனிஷ்மெண்ட். அப்படியா? நீங்க பண்ணலாம், நீங்க யாரு தெரியா பண்ணுங்க. சரி, ஷவர்மா ஒரு நாள் வீட்டில் செய். செஞ்சிடலாம். எனக்கு அந்த எல்லாமே ரெசிபி வேணும். அந்த பாத்திரமா நீ எடு. என்ன எனக்கு நான் ஏறினா உடஞ்சிரும். வேற இப்பதான் கட்டணும். வேண்டாம். சொல்லிட்டு வரேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாக அப்புறம் குழம்பு வேணுன்ட்டிங்களா, அதனால 4 சோம்பு, 4 சீரகம், மிளகு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் சளி இருக்குது. 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். விறகு அடுப்பும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக அதிகமாக வச்சாதான் அது சுண்டி வெந்து வராது. அவ்வளோ அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது சோம்பேறி சிக்கனா சிக்கன் கிரேவியா? சிக்கன் கிரேவி. சோம்பேறி சிக்கன் வந்து இது இன்னொரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, 1 கிலோ சிக்கன், 3 தக்காளி, கொஞ்சம் போல் தேங்காய் இதழ்கள். இது எதுக்குன்னா இட்லிக்குங்கிறனால, இதே நம்ம வந்து சாப்பாட்டுக்குங்கும் போது ட்ரையாக இருந்தாலே அதே நல்லாயிருக்கும். போட்டு மிக்சியில் 4 தக்காளி இதுதான் வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீ இதை ட்ரை பண்ணு, நான் அங்கே போய் நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். சரிங்க அம்மா புள்ளியும் இது பண்ணுறல அரைச்ச மசாலாவை நான் வந்து சிக்கனில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். என்ன ரகசியம் இன்னைக்கு உன் புள்ள தக்காளியை போடாமல் செஞ்சுருக்கேன்? இதில் வந்து பெப்பர் இருக்கனால நமக்கு வந்து உள்ளார நல்லா ஸ்டோரேஜ் ஆகும். சிக்கனுக்குள்ளார கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் பெப்பர் இருக்கனால நல்லா கறியில் வந்து இதாகிக்கும். நிறைய ஈரல் கிடச்சிச்சு இன்றைக்கி. ரக்ஷுக்கு ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஈரலும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதில் ஈரல் தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம போய் அதுக்குள்ளே அடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அடுப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். என்ன தெரிகிறது? இங்கே பாருக்க நாக்கு. ஷோர் ஒரு ராஜ்யந்தான். வாய் மூடிட்டுங்கடா, வாய் மூடு. சரி, எனக்கு கை வைக்கல. ஒரு கை வச்சா அவருக்கு பிடிக்காது. தொழுகோணி தாங்கள் இப்படி சாப்பிட்றீர்கள். சாப்பிடுங்க. என்னம்மா ஊட்டிட்டு இருக்கிற? லைட்டை போடு ஃபஸ்ட்டு. பாத்திரத்தை கொண்டு போய் அது ஏன் முடியாது? அம்மா உனக்கு பிடிச்ச படமா? கண்டுபிடி. அதில் ஸ்னேகாலாம் கூட இருப்பாங்க.
ஏம்மா திடீர்னு மேலே பார்க்குற? ஏரோப்ளேன் போகுது, ஏரோப்ளேன். உள்ள ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன். கடுகு சிக்கனுக்கு கடுகு போடக்கூடாதுடா. அப்புறம் எதுக்கு நான் கடுகு எடுத்துட்டு சொன்னேன்? கடுகு சொல்லவே இல்லையா? நம்ம வந்துட்டு கடுகு இந்த கருவேப்பிலை இதன்னொன்னே இடுக்கி எடுத்துகிட்டு வைக்கண்ணே. நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுட்டோம். கல்லுப்பு கொஞ்சம் மறந்துட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி. எங்க சிம்பா நாயும் பட்டு நாயும் அங்கே பாரு அந்த நாயை. நாயின்னு சொல்லாது கண்ணிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அம்மா அவன் நாயின் தானம்மா. நாய் தான் நீ சொல்லாது, அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லு. அதான் சிம்பா நாயே, நான் வச்சு பேர் சொல்லாதீங்கன்னா சொல்லக்கூடாது. டே சிம்பா எங்கடா போயிட்ட நீனு? இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கலாம். டாப்ல தெரியலையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது ஒரு வாரமாக இருக்குது. சிம்பா கல்லுப்பு ஜாடி எடுத்துட்டு வரல பாருமா உன் பிள்ளை. எதுக்கு? இதுக்கு மட்டும் அது தூக்க தெரியாது ஜாடி. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போடு போடு போடு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடிக்கி தக்கணும். கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர். சரி விடு, அதை மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் வேலையே. அங்கே வேற ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்க. ஒரு டைம் கட்டுப்பா. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இன்னைக்கு வெளியே உட்காந்து சாப்பிட போகிறோமா என்ன? திடீர்னு முடிவு பண்ணலை, இட்லி சுட்ட ஹாட் பாக்ஸை போட்டுச்சு. சரி நான் போகிறேன், உள்ளே போகிறேன். ஏன்னா அந்த சட்டி ஒழுகுது, சைன சவுண்டு வேறு கேட்குது. இனி இதுதான் கடைசி இந்த சட்டியில் சமைக்கிறது. அதுக்கப்புறம் சட்டி வாங்கணும். அங்கே ஒரு எரிஞ்ச கட்டை இருக்கு, எடுத்துக்கோ. சொல்லுது பாரு. என்னடா பாருங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. 5 நிமிஷம் எண்ணெயில் தான் வதக்குன்னு பார்த்தோம். சிக்கனில் எவ்வளோ தண்ணி விடுது. சிக்கனில் இருக்கிற ஒரு ப்ளஸ் இதுதான். இப்போ நம்ம எடுத்துருக்க மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை உள்ளார சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் உனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். அதனால நீ இப்படி சொல்லி தெரியல, எனக்கு தெரியுது. எங்க மை சிம்பா ஓடிட்டான். யார் கூட? அவன் ஆள் கூட. முளைச்சி 4 நாள் கூட ஆகல. அதுவும் இல்லை, நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காணது. அது கால் வேறு கேட்குதாங்க. நல்ல கலர் வந்துடுச்சு. எப்போ நம்ம சிக்கன் செஞ்சாலுமே இந்த மாதிரி நல்லா வதங்கும் போது நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோன்னா கலர் நல்லா நமக்கு வந்து வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நான் செய்கிறதுல ஆரம்பிக்கணும்னு ஆசை தான். ஆன்லைனில் ஹோட்டல் செஞ்சு நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி அமுச்சு விடுவோம். அங்கே போகிறதுக்குள்ள கெட்டு போயிடும். எப்படி பாருங்க, எப்படி இங்கே காட்டு, எப்படி நமக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லான சிக்கன் கிடைக்கும். வெந்துருச்சுன்னா போட்டு கொடுமா. சரி. இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஊற்றி நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக விட்டு வெந்துருமா. அடுப்பை எரிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனுக்கு, அந்த இட்லிக்கு வந்து. அப்புறம் நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ விட்டல, அவனை டிஸ்டர்பே பண்ண வேணாம். அடுப்பு மட்டும் நம்ம எரிச்சா போதும். வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இது வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கி வச்சிட்டோம்னா நல்லா இட்லி வேகிறதுக்குள்ளார இந்த சாந்து எல்லாமே வந்து சிக்கனில் வந்து உள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கும். நல்லா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படிடா இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடும் போது இருக்குது. நான் சாப்பிட்டேன், தெரியும். நாக்க சாப்பிடும் போது தெரியுது. நல்லா சாப்பிட்டேன், நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு, ஐயோ கொத்தமல்லி பிக்க சத்து இல்லை நீ உனக்கு. அது எப்போவுமே கத்திரியிலே வெட்டிடுவோமா சிஸ்டரில், அவ்வளோதான். சிக்கன் ரெடி.
அம்மா சிம்பு எங்க போறான் பாரு. சிக்கன் ரெடி. அப்படியே 2 பெரட்டி இறக்கி வச்சிடலாமா? இப்போ ரக்ஷுக்கு நிரூப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க எப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு. அக்கா உனக்கு ஞாபகம் இருக்காக்கா? இறக்கி வச்சிட்டு அடுத்து என்ன? இட்லி 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 தண்ணி நல்லா கொதிக்கிட்டு. இட்லி சுடு. ஓ எஸ்கியூஸ் மீ, கொடுத்தது கையில் கூட தொடலன்னும் நல்லா இல்லையா? இருந்தாலும் லைட் வெளிச்சத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், மன்னிக்கவும். வரான் டாகி பையன். ஃபோனில் வர டெம்பர் போயிடுச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. உங்கள் ரிசல்ட்டுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சிட்டோம். இட்லி பாத்திரம் வச்சிட்டோம். இட்லி ஊற்றிடலாம். தண்ணி கொதிக்க வச்சு இட்லி ஊற்றினா தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஈரல் வந்து எனக்கு சாஃப்டாக இருக்கா? ஓகே. ஹார்டாக இல்லையா? ஏன்னா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் செஞ்ச மெத்தடு டிஃப்ரெண்ட்டில். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம், ஒரே மாதிரி செய்யலாம்ல. சரி ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இட்லி ஊற்றிட்டு அதுவும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்தா ஏம்மா உனக்கு 2 பேரும் இங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வா தண்ணி நல்லா கொதிக்குது, ஆவி வெளியே வருது. இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம். நாங்களாம் சின்சியராக சாப்பிட்ருக்கோம். மாவாட்டுற ரெசிபி கேட்டீங்க. நான் இப்போதைக்கு வந்து கிரைண்டரில் மாவாட்டலை. இங்கே வாங்க, கையிச்சு பேசுகிறான். அதனால நான் டக்குன்னு கிரைண்டரில் ஆட்டும் போது உங்களுக்கு ரெசிபி கொடுத்துறேன், சீக்கிரமாக கொடுத்துறேன். ஏசாமி அவன் என்ன பண்ணா உன்ன? வந்து இட்லியும் நல்லா வெந்துருச்சு. சாஃப்டான இட்லி. ஆனால் என்ன மண்ணுங்கிறனால அடியில் எந்த ஒரு இது இல்லாதனால எங்கே வச்சாலும் மண் பிடிச்சிருமோ, அதுக்கு இதுவாயிருமோ அப்படின்ட்டு கேஸ் அடுப்பில் எடுக்கும் போது தண்ணி தெளிமா. நீ பேசுறதுக்கு இங்கே ஒருத்தர் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாமா? அப்படியா கொடுக்குறான்? ஆமாம், கீழே தர இல்லாதனால ஜல்லிக்கல் ஒட்டுமாம்மா. ஆமாம் ஆமாம், நீ தானே அம்மா போட்டு கொடுத்துருக்கீல்ல, ஒட்டுண்டா ஒட்டும். வளர்ந்தவனே புரியல. சுடுது அம்மா காரை போடுறானம்மா ஓசியில. நீ போடுவடி, நீ போடு. நீ யாருக்கு போடுன்னு எங்களுக்கு தானே தெரியா? நீ ஆள் யாரு? ஆஹாவாம்மா வரண்டா கருவாப்பையில வரண்டா. இதுக்காகவே நான் 2026 நோம்பிக்கு வரண்டா. ஆமா, இன்னொரு இட்லி டபக்கு கொட்டி இருக்கும் பார்த்து. டேய் வாடா இட்லி சாப்பிடலாம். அது அப்படியே ஹாட் பாக்ஸில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தான் போட்டோன்னா கை பயங்கரமாக சுடுவோம். அப்படியே உள்ள தள்ளி விட்டுடலாம். இட்லி பார்க்கும் போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாஃப்டான இட்லி ரெடி. அம்மா இங்கே கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காம பஞ்சா இருக்குமா? டேய் தம்பிய அடி பிச்சு. டேய் அம்மா உன்னை அடிக்கிறாங்களாண்டா? டேய் தர்ஷா, அம்மா வலிக்குதா உனக்கு? வரண்டா வரண்டா வரண்டா. டேய் வராங்களாண்டா? அம்மா வரவா போற சொல்ல தானே செய்யறாங்க. தென்னா விட்டு அப்படியே தர்ஷன். ஹலோ, இந்த நாய்க்கு வேற காது கேட்காம போயிட.